அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராஜ் டேட்டாபேஸ். நம்ம பக்கத்தில் ஆன்மீகம், ஜோதிடம், எளிய பரிகாரங்கள் மற்றும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பார்த்துட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போற ரொம்ப முக்கியமான தலைப்பு கன்னி ராசிக்கான பராபவ ஆண்டு பலன்கள். பிறக்கப் போகும் பராபவ ஆண்டு கன்னி ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் மிக விரிவாக பார்க்கப் போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராஜ் டேட்டாபேஸ் பக்கத்தை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்னி ராசி அன்பர்களே, இந்த பராபவ புத்தாண்டு உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்களை தரப்போகும் ஆண்டாகவே அமையப் போகிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கப் போகிறார். இது மிகச்சிறந்த ஒரு அமைப்பு. இடையில் ஒரு 45 நாட்கள் அதிசார முறையில் 12ஆம் இடத்திற்கு சென்றாலும் 11இல் அவர் உச்சனாகி கேதுவோடு சேரப்போவது உங்களுக்கு பணவரவில் எந்த குறையும் வைக்காது. முக்கியமாக குழந்தை பாக்கியம் மற்றும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் அனைத்தும் இந்த குரு பெயர்ச்சியால் முழுமையாக தீரும். அடுத்து சனி பகவான் 7ஆம் இடத்தில் கண்டகச் சனி இருக்கிறதே என்று பல கன்னி ராசிக்காரர்கள் பயப்படலாம். ஆனால் கவலை வேண்டாம். ஒரு கொடிய குணமுடைய நபர் கோவிலுக்குள் சென்றால் எப்படி கொஞ்சம் அமைதியாக இருப்பாரோ அதே போலத்தான் இப்போது சனி பகவானும் குருவின் வீட்டில் இருக்கிறார். அவர் தன் சுட்டித்தனத்தை அடக்கிக் கொண்டு உங்களுக்கு பெரிய அளவில் எந்த பாதகத்தையும் செய்ய மாட்டார். கடந்த ஒரு வருடமாக உங்களிடம் இருந்து அதீத பிடிவாத குணமும் குறைந்து இனி பக்குவம் பிறக்கும். ஆனால் கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. வருமுன் உரைப்பதுதான் ஜோதிடம். அடுத்த வருடம், அதாவது ஜூன் 2027 மாதத்தில் உங்களுக்கு அஷ்டமத்து சனி தொடங்க உள்ளது. அதற்கான சிக்கல்களை இந்த பராபவ ஆண்டின் டிசம்பர் மாதத்திற்கு பிறகே நீங்கள் அறியாமல் செய்ய வாய்ப்புள்ளது. 6ஆம் இடத்தில் உள்ள ராகு இப்போது 5ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். இதனால் உங்கள் சிந்தனையில் மாற்றம் ஏற்படும். தேவையற்ற பேராசை, அறிமுகம் இல்லாதவர்களை நம்பி முதலீடு செய்வது போன்ற விஷயங்கள் கண்ணை கட்டும். எனவே யாருக்காவது வாக்கு கொடுக்கும் முன்போ அல்லது பணத்தை முதலீடு செய்யும் முன்போ பல முறை யோசியுங்கள். இந்த வருடம் நீங்கள் செய்யும் தவறுகள்தான் அடுத்த வருட அஷ்டமத்து சனியில் உங்களை சிக்க வைக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள். தொழில் மற்றும் வேலை வாய்ப்பை பொறுத்தவரை கன்னி ராசிக்காரர்கள் எப்போதுமே புத்திசாலிகள். கணக்கு வழக்கு, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆனால் கிடைக்கிற வாய்ப்புகளை உங்கள் தயக்கத்தால் தவறவிட்டு விடாதீர்கள். திருமணம் மற்றும் சுபகாரியங்களுக்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தி. வரப்போகும் ஜூன் முதல் செப்டம்பர் மாதத்திற்குள் நிச்சயம் வரன் முடிவாகிவிடும். 11இல் இருக்கும் குரு தன்னுடைய சொந்த வீடான 7ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமணத் தடைகள் அனைத்தும் விலகும். கன்னி ராசி பெண்களுக்கு இது மிகச்சிறந்த காலகட்டம். பொதுவான பலன்கள் ஒருபுறம் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜோதிட கணிப்புகளை பெற திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். மொத்தத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ புத்தாண்டு 70% நல்ல பலன்களையே அள்ளித்தரப்போகிறது. புதிய முதலீடுகளில் கவனமாக இருந்து உங்கள் புத்திசாலித்தனத்தை சரியாக பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம். இதுபோன்ற மேலும் பல ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை பெற நம்ம ராஜ் டேட்டாபேஸ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.